மச்சி இன்னைக்கு நைட்டு 10 மணி படத்துக்கு போலாமா? டேய் விளாட்டு வந்ததே டயர்டா இருக்கு, போலாம்டா. டேய் பாடுறா 10 மணிக்கு போய் படத்துக்கு போறோம். பேசாம சாப்பிட்டு படம். மச்சி வெளியே ஒருத்தங்க ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன். யாரா? அதை விட்டு சொல்லடா. சொல்றா. அது ஒண்ணும் இல்லடா, ஆள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஓ, அவன் ரொம்ப வெறித்தனமா பைத்தியமா லவ் பண்ணிட்டு இருந்தான்டா. டேய் அதை விடுங்கடா, வேற ஏதாவது டாபிக் பேசுங்க. டேய் பசிக்குதுடா, உங்களுக்கு யாராச்சும் பசிக்குதாடா? டேய் எனக்கும் பசிக்கிற, ஏதோ போய் வாங்கிட்டு வாங்களா. சரி வாடா போலாம். மச்சி வாங்கடா சாப்பிடலாம். ஏன்டா இவ்வளவு நேரம்? பசியே தாங்க முடியலடா. அதுலடா சூடா பரோட்டா போட்டாங்கடா. எவ்வளவு நேரம்டா சும்மா உட்காந்துருக்குது? குழம்பு, பரோட்டா. பார்சல்ல இருந்து எதை எடுத்துட்டியா? கம்மியா இருக்கு. அம்மா கூப்பிடுறேன். ஹலோ அம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். காலையில வந்துடுறேன். சரி. டேய் டேய் இங்க இருந்து பரோட்டா எங்கடா? டேய் நீ தான்டா சாப்பிட்ட. போய் சொல்ற. மச்சி நீ தான்டா சாப்பிட்ட. ஏன் பேச போலாம்? மனசுல பெரிய அணிவுறுத்தி நடக்கும். அப்படியே கேஸ் போட்டு விட்டு தள்ளிடுவான். 10 பைசாக்கு தர மாட்டேன். பையனுக்கு பரோட்டா எடுத்து சாப்பிட்டானு. பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கிறேன். எழுந்துடுறா. டேய் உனக்கு என்னடா வேணும்? டேய் நான் டைரி எழுதணும்டா. லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிக்கூடா. அந்த பக்கம் போத்தி தூங்க ஒண்ணும் தெரியாது. கரண்ட் பிரச்சனை வேறையா சார்? ஒன்றும் தெரியும். எங்க இங்க படுத்துட்டு இருந்தவன காணும். டேய் நீ என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? ரொம்ப குளிருதுடா. சரி வா தூங்க. தூக்கம் இல்லடா, போனதான் பாட்டி கேட்கிறேன். என்னடா புது பழக்கமா இருக்கு. இந்த தாகமா இருக்கு, தண்ணியை குடிச்சிட்டு
யார் இந்த நேரத்துக்கு கதவை தட்டுறது? யார் அது? மச்சி நீயாடா? பயந்தே போயிட்டா. நேரத்துல என்ன பண்ற? யாரா கதவு தட்டினாங்க, அதான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா போக தூங்கலாம். இல்லடா எனக்கு தூக்கம் இல்லை, நீ போ. நான் கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு. டேய் எந்திரிடா, கொஞ்சம் வெளில போகணும். அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவன்கிட்ட என்னடா சொன்னான்? ஏய் நான் எதுவுமே சொல்லடா. அப்படி உண்மையை சொல்றேன், ஏதாவது சொல்லியா? ஆமாண்டா, அந்த பையன் செத்ததை பத்தி சொன்னடா டீட்டெயில்டா. கொஞ்சம் கேட்டானால தான்டா சொன்னேன். என்னடா பண்ற? அவனே பயந்த சுபாவம் எனக்கு தெரியாதாடா? அவன்கிட்ட போய் இப்படி சொல்றீங்களா? சரி சரி, அவன் வரான், நீ அமைதியா நான் பாத்துக்கிறேன். சரி வா உட்காரலாம். இன்னைக்குதான் மச்சான் உன் லைஃப் பத்தி நான் கேள்விப்பட்டேன். உனக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? சின்ன வயசுல இருந்தே மச்சான் சில விஷயங்களை நினைச்சு நினைச்சு ரொம்ப பயந்துருக்கேன். என்னை சுத்தி ஏதோ ஒரு உணர்வு எனக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும். அதை விட்டு என்னால இன்னும் மீண்டு வர முடியும். உனக்குள்ள ஏதோ ஒண்ணு நீயே தான் கற்பனை பண்ணிக்கிற. உனக்கு அது புரியுதா இல்லையா? மார்ச்சரியில வேலை செய்யறவங்க டெய்லியும் பயந்துகிட்டா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய அவங்க அப்படி அமைச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்க போயிட்டு இருக்காங்க. உனக்கு உன்னோட லைஃபை நீ தான் செட் பண்ணணும். இந்த பயத்தாலேயே நான் நிறைய இழந்திருக்கேன்டா. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னதில்லை. இனிமேலாச்சும் இப்படி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் சொல்லியிருந்தனா இப்போ உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஷேரிங் ரொம்ப முக்கியம். அதை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். இனிமேலாவது உங்களோட லைஃபை நீயே தீர்மானிக்க பாரு, மற்றவங்களை தீர்மானிக்க விடாது. உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறத விட உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு. ஏன்னா மச்சான் இவ்வளவு நேரம்? வாடா போலாம். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நேற்று நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காத, என்ன தைரியமா இரு. இல்லடா அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. நீ போடா. கௌதம் சொன்னதும் கரெக்டு தான். நம்ம தான் நிறைய விஷயங்களை மனசுல போட்டுக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுதான் கரெக்ட்.